அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோ தான். அப்படின்னா ரிமைண்டர் வீடியோ எப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ 2025 பிஜிடிஆர்பி எக்ஸாம் தேர்வுக்கு இன்னும் 150 டேஸ் மட்டும்தான் இருக்குது. நம்ம எல்லாருமே பார்த்தினாக்கா அரசு வேலை வாங்கணும் அப்படின்னு கனவு காண்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த கனவு நனவாக போகுதா இல்லையா? ஸோ இதை பற்றி தான் பார்த்தினாக்கா ஒரு ரிமைண்டர் வீடியோ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தினாக்கா ஆனுவல் பிளானர் வெளியிட்டாங்க. ஸோ ஆனுவல் பிளானருக்காக எப்போது சொன்னாங்க? நம்மளுடைய பிஜிடிஆர்பி எக்ஸாம்னாக்கா ஆகஸ்ட் மந்த்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னாங்க. எக்ஸாம் பார்த்தினாக்கா நவம்பர் மந்த்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னாங்க. இப்போது நம்ம ஆனுவல் பிளானர் கிட்டத்தட்ட பார்த்தினாக்கா ஒரு 4 மந்த்து கிட்ட ஆகிடுச்சு. 3 to 4 மந்த்து கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஆனுவல் பிளானர் வந்தப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா? படிக்கிறாங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணாமே தான் இருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த ரிமைண்டர் வீடியோ அப்படின்னா, ஒரு செகண்ட் அப்படியே கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, நம்ம ரொம்ப நாள் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணி கனவு காண்டுட்ருக்கோம். சரிங்களா? எக்ஸாமுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது. அப்படியே இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் சொன்ன டைமில் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? சொன்ன டைமில் எக்ஸாம் நடக்காது, எக்ஸாம் தள்ளி போகும். இந்த மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நினச்சிட்டு உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான ரிமைண்டர் வீடியோ தான். ஸோ மந்த்தாக பார்த்தோன்னு வச்சிங்களேன், 3 மந்த் இருக்குது, 5 மந்த் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஆனால் டேஸாக பார்த்தா மொத்தமாக எவ்வளோ டேஸ் இருக்குது? 150 டேஸ் மட்டும்தான் இருக்குது. அதுவும் இன்றைக்கி நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா June 5 வீடியோ போடுறேன். இந்த June 5ல் இந்த மந்த்லேயே 25 டேஸ் தான் இருக்குது. இன்றைக்கோட போயிடுச்சு. இன்றைக்கோட சேர்த்து 26 டேஸ் தான் இருக்குது. அப்போ ஜூன் மந்தில் ஒரு 26, ஜூலையில் ஒரு 30, 31, ஆகஸ்ட்டில் ஒரு 31, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பரில் ஒரு 30, அக்டோபரில் ஒரு 30, நவம்பர். மொத்தமே இவ்வளோ நாள் தான் இருக்குது கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா. சரிங்களா? நான் போட்டதே 150 டேஸ் அதிகமாக போட்டிருக்கேன். நமக்கு நவம்பர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் வீக்கில் கூட எக்ஸாம் வரலாம். அப்போது லாஸ்ட்டாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னாக்கா நியர்லி 3.5 years ஆகுது. நோட்டிஃபிகேஷன் போஸ்டிங் போட்டு 2 years கிட்ட ஆகுது. சரிங்களா? லாஸ்ட்டு டிஆர்பி போஸ்டிங் ஆர்டர் வாங்கினவங்க 2 years ஆகுது. அப்போது நம்ம இன்னுமே படிக்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். படிச்சுக்கலாம்னு உட்காந்துருந்தா எப்போ நம்ம அரசு வேலை வாங்க போகிறோம்? அரசு வேலை கனவு பண்ண நனவாகுமா? கிடையாதே. சரிங்களா? அப்போது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். படிப்பு மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை அரசு வேலைக்கு எடுத்துகிட்டு போகும். அரசு வேலை அப்படின்ற கனவை பார்த்தீங்கன்னாக்கா நனவாக்கும். அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 150 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மொத்த சிலபஸையும் முடிக்க முடியுமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா 150 டேஸ் தான் இருக்குது. ஒரு யூனிட்டை 10 நாளில் முடித்தா மட்டும்தான் 150 டேஸில் பார்த்தீங்கன்னாக்கா 10 யூனிட்டை படித்து முடிக்க முடியும். சரி, 10 யூனிட்டை படிச்சிடுறோம், ரைட்டு. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சைக்காலஜிக்கு எப்போ படிப்போம்? ஜிகேக்கு எப்போ படிப்போம்? ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தகுதி தேர்வுக்கு எப்போ படிக்கிறது? ஸோ அப்போ நேரம் கம்மியாக தானே இருக்குது. அப்போ நேரம் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு போய் படிச்சுட்ருப்போம். அப்போ வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு படி மேலே இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. டெஸ்ட் வச்சு அதை கரெக்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கிறதுனால நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ கம்மியாக இருக்கிற நேரத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்? சரிங்களா? அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அந்த அரசு வேலை அப்படின்ற கனவை வாங்க முடியும். ஸோ நம்ம இன்னும் நிறைய நாள் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த 150 டேஸ்லேருந்து ஒவ்வொரு டேஸாக பார்த்தீங்கன்னாக்கா கவுண்டனை ரெடியூஸ் பண்ணி எழுதுங்க. அப்போது 150 டேஸுக்கு அடுத்தது 149 டேஸ், 148. அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் இப்படி ரெடியூஸ் பண்ணி எழுதும்போது நமக்கு இந்த டேஸை பார்த்தா ஒரு பயம் வரும். ஐயோ, ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்குது. இந்த கம்மியான நாளில் நான் எப்படி படிக்க போகிறேன்? இந்த கம்மியான நாளில் படித்து எப்படி போஸ்டிங் வாங்க போகிறேன்? என்னுடைய லைஃப்பை நான் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன்? ஒரு நிரந்தர வேலைக்கு நான் எப்போ போக போகிறேன்? ஸோ அந்த பயம் வரும். அந்த பயம் வரும்போது நம்மளால் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக படிக்க முடியும். படித்தா மட்டும்தான் வேலை வாங்க முடியும். அப்போ அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அரசு வேலை வாங்கணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? ஸ்மார்ட் ஒர்க் மட்டும் போதாது,
ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? ஹார்ட் ஒர்க்னால் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, ரொம்ப அதிகமாக பண்ணணும். நீங்கள் இப்போ எவ்வளோ படிக்கிறீங்களோ, நீங்கள் எவ்வளோ படிச்சுட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படிச்சுட்ருப்பீங்க. ஒருத்தர் வந்து பார்த்தினாக்கா நல்லா 12 மணி நேரம் படிப்பாங்க, ஒருத்தர் வந்து பார்த்தினாக்கா 2 மணி நேரம் தான் படிப்பாங்க. அப்போ 12 மணி நேரம் படிக்கிறவங்க எத்தனை மடங்கு எஃபர்ட் போடணும், 2 மணி நேரம் படிக்கிற எத்தனை மடங்கு எஃபர்ட் போடணும்னு உங்களுக்கு தான் தெரியும். சரியா? அரசு வேலை அப்படின்றது வந்து பார்த்தினாக்கா ஈஸியாக வாங்கிட முடியாது. அதுக்கு வந்து பார்த்தினாக்கா நிறைய தவம் இருக்கணும். இந்த 150 டேஸ் வந்து பார்த்தினாக்கா தவம் இருக்கணும். தவம் இருந்து, தவம்னா அதுக்காக வந்து பார்த்தினாக்கா முனிவர் மாதிரி தவம் இருக்கிறது இல்லை. சரிங்களா? அந்த படிப்பை மட்டுமே நினச்சிட்ருக்கணும். எப்படி மார்க் எடுக்கணும், எப்படி ரிமெம்பர் பண்ணணும், எப்படி ரீகால் பண்ணணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தினாக்கா நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தினாக்கா நம்மளால் அரசு வேலைக்கு போக முடியும். அப்போ நாட்கள் மிக மிக குறைவாக இருக்குது. இருக்கிற நாளை யூஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிற எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மேஜர்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், எஜுகேஷன் சைக்காலஜிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஜிகேலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் இந்த 150 டேஸ் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு மதிப்பெண்ணும் நமக்கு வந்து பார்த்தினாக்கா கோல்டு மாதிரி, தங்கம் மாதிரி. தங்கன்றதை விட வந்து பார்த்தினாக்கா வைரத்துக்கு ஈடானது. ஏன்னா வந்து பார்த்தினாக்கா ஒரு மார்க்கில் போஸ்டிங் வாங்க முடியாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. அவங்களுடைய வருத்தம் என்னென்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. சரிங்களா? அப்போ இங்கே ஜிகே மார்க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், வைட்டல். நம்ம என்னதான் வந்து பார்த்தினாக்கா விழுந்து படித்தாலும் நம்முடைய மேஜரில் ஏதோ 1-2 தப்பு பண்ணிவிடுவோம். ஆனால் ஜிகேயில் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். அதே மாதிரி தான் எஜுகேஷன் சைக்காலஜி. இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது தமிழ் தகுதி தேர்வை விட்டுறாதீங்க. தமிழ் தகுதி தேர்வு பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த நம்ம மேஜர் பேப்பரே கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இருக்கிற குறைவான காலத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நம்முடைய யூடியூப் சேனலில் அதுக்காக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.